ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையிலிருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கடந்த 2 வாரங்களாய் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஒவ்வொரு காரியங்களாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் காத்துக்கொள்ள கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இன்றைக்கு பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கடந்த 2 வாரங்களாய் முதலாவது மடிந்து போவதை குறித்து கவலைப்படாதீர்கள், கீழே போவதை குறித்து கவலைப்படாதீர்கள், உங்களை தூக்குவதற்கு ஒருவர் உண்டு என்று சொல்லி நாம் பார்த்தோம். போன வாரத்தில் ஊழியத்திலே ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஊழியம் கர்த்தருடையது, ஊழியர்களும் கர்த்தருடையவர்கள், எனவே ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள் சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20-24 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்து கொண்டிருக்கிறவன், அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகுங்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமையாய் நீ அழைக்கப்பட்டால் கவலைப்படாதே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை போல, அடிமையை போல நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் இருக்கலாம். ஆனால் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டால் கவலைப்படாதே என்று இங்கே கொரிந்து சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சில விசுவாசிகள் அடிமைப்பட்டிருக்கலாம், அதற்காக அவர்கள் கவலைப்படக்கூடாது. விசுவாசிகள் நாம் எல்லோருக்கும் அழைப்பு உண்டு. இந்த அழைப்பிலே உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய கடமையிலும் ஊழியத்திலும் நம்பிக்கையிலும் நாம் நேர்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த வசன பகுதிகளில் 2 காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் விருத்த சேதனத்தை பற்றி பேசிக்கொண்டு வரும்போது அடிமையானவன் சுயாதீனமானவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அடிமையானவனுக்கு எல்கை உண்டு, அடிமையானவனுக்கு இதை தான் செய்யணும், இதை தான் செய்ய விதிமுறைகள் உண்டு. ஆனால் சுயாதீனனுக்கு விதிமுறைகள் கிடையாது. அவன் சுதந்திரவாளி, என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் அடிமையானவனுக்கு எஜமான் உண்டு. வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எல்லோருமே கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் அடிமை என்றும் உயர்வு என்றும் என்பது கிடையாது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் நியாய பிரமாணம் தான் ஜனங்களை வேறு பிரித்து காண்பித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்கள் நாடும் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய சுவிகார புத்திர ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனத்தில் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருவோம் என்று சொன்னால், நாம் எல்லோரும் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம். நமக்கு வாக்குத்தத்தம் உண்டு. அன்றைக்கு ஒரு மனிதனாய் ஆபிரகாமுக்கு இருந்த பொழுது வாக்குத்தத்தம் இருந்தது. அந்த ஒரு மனிதனை கர்த்தர் விசுவாசிகளின் தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். எனவே நமக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டு. நம்ம மேலேயும் அந்த வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இங்கே வேலைக்காரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வேலைக்காரர்கள் தங்களுடைய எஜமானுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும் சொல்லி. ஒரு எஜமான் இருக்காருன்னா, ஒரு வேலைக்காரங்க இருக்காங்கன்னா, ஒருவேளை அவங்க சில நேரங்களில் அடிமையை போல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அடிமையை போல் வேலை ஸ்தலத்தில் நடத்துவாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, மிருக குணம் உள்ளவங்களுக்கும் கீழ்ப்படியணுமா.
ஒருவேளை என் எஜமான் சரி கிடையாது, மிருக குணமாக இருக்கு, மனுஷரை மதிக்க மாட்டேக்காருன்னா அவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எபிரியர் 13:5 பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 8:3-6 ரோமர் 8:36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அநேக மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அடிமை என்று சொல்லும்போது இங்கே யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். யோசேப்பு அவன் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருந்தது. அவன் சொப்பனம் பார்த்தபடியால் தன்னுடைய சகோதரர்களுக்கு அந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது அவர்கள் பிடிக்கவில்லை, பொறாமைப்பட்டார்கள். இதை குறித்து ஆதியாகமம் 37:28, ஆதியாகமம் 39:1-2 ஆதியாகமம் 37:12-13 இப்படி தொடர்ந்து வசனங்களை வாசித்து வந்தால் நமக்கு தெரியும். இங்கே யோசேப்பு வாழ்க்கையில அடிமைப்பட்டவராய் விற்கப்படுகிறார். அங்கே அவர் யோசேப்பை கொண்டு போகப்படுகிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போது அடிமையாய் விற்கப்பட்டாலும் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். சீகேமிலே தன்னுடைய தகப்பன் ஆடுகளை பார்ப்பதற்காக சகோதரர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். யாக்கோபு இந்த யோசேப்பை அனுப்புகிறார், தன்னுடைய சகோதரர்மார்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்த்து விட்டு வருவதற்காக. அங்கே தகப்பன் பேச்ச உடனே அப்படி கீழ்ப்படுகிறார். எப்ரோனிலிருந்து அனுப்பும்போது இந்த யோசேப்பு சொல்கிறார். ஆதியாகமம் 37:20 யோசேப்புடைய சகோதரர்கள் சொல்றாங்க, சொப்பனங்கள் எப்படி நிறைவேறுது பார்ப்போம், இவன் கண்ட தரிசனங்கள் சொப்பனங்கள் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்லி அவனை பிடித்து குழியில தூக்கி போடுறாங்க. அப்பதான் ரூபன், ஆதியாகமம் 37:12 ரூபன் அவர்கள் கைக்கு தப்புவிக்கிறான். அது மாத்திரமல்ல, தகப்பனிடத்துக்கு கொண்டு போக மனதாயிருக்கிறான். இன்றைக்கும் இந்த ரூபனை போன்ற நபர்கள் திருச்சபைகளிலே தேவை, குடும்பங்களிலே தேவை. ஏன்னா ரூபன் தான் தன் சகோதரர் கைகளிலிருந்து யோசேப்பை காப்பாற்றுகிறான். சகோதரர் எப்படியாவது கொன்று போட வேண்டும், தரிசனம் நடக்கக்கூடாது, நிறைவேறக்கூடாது என்று சொல்லி இருக்கும்போது தான், ஆனால் இந்த ரூபன் தான் தப்புவிக்கிறான், தகப்பனிடத்தில் கொண்டு போக அவன் முயற்சி பண்ணுகிறான். இந்த சீகேம் ஆபத்தான இடம். சீகேம்ல தான் தீனால் ஊரை சுத்தி பார்க்க போனால். சீகேம் அடிமைத்தன இடம். சீகேம்ல பாவம் இருக்கிறது. அங்கே ராஜா தீனாலை தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னைக்கும் ஊரை சுத்திக்கிட்டே அலைகிறவங்க வாழ்க்கையில கொஞ்சம் டேஞ்சர் தான். தேவைக்கு போறப்பது தப்பு இல்லை. தேசத்து பெண்களோடு தீனால் சுத்தி பார்க்க போனாலாம். அங்கே சீகம் ராஜா அவன் மேல ஆசைப்பட்டு தீட்டுப்படுத்தி விட்டான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அடிமையா கொண்டு போனாலும் கர்த்தர் கூட இருந்தார். இன்றைக்கு ஒருவேளை யோசேப்பு போல நீங்கள் ஏதோ ஒரு தேசத்துல அடிமைப்பட்டு இருக்கலாம், குடும்பத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம். சில அம்மாமார்கள் சொல்லலாம், என் குடும்பத்துல அடிமைப்பட்டது போல என் வாழ்க்கை இருக்கு சொல்லலாம். உங்க கூட கர்த்தர் இருப்பார்னா நிச்சயம் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பார். இரண்டாவதாக இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:1-11 வாசிப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் சாராளை பற்றி பார்க்கிறோம். அந்த நாட்களில் அடிமையானவங்களுக்கு அடையாளமா காதில் ஏதோ ஒன்று மாட்டியிருப்பாங்களாம். இப்போ பசங்கள்லாம் காதில் ஒரு மாதிரி மாட்டிட்டு கம்மல் நடக்க போட்டுட்டு இருப்பாங்க. கேட்டால் ஸ்டைலுக்கும்பாங்க. அது அமெரிக்காவில் ஓரின சேர்க்கு அடையாளம். கவர்மெண்ட் மாடுக்கெல்லாம் அந்த காற்றுல கம்மல் போட்டிருப்பாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்களும் அடிமைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டா. ஆனால் இந்த ஆபிரகாம் சாராளுக்கு அடிமை பெண்ணாகிய ஆகார் இருக்கிறார். சாராள் மீது வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆண்டவர் பிள்ளையை தருவன் சொல்லி. ஆனால் அவசரம். அந்த அவசரத்தின் பிரகாரம் ஒருவேளை ஆகார் மூலமாய், அடிமை பெண்ணும் மூலமாய் குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆபிரகாம் ஆகாரை மறு திருமணம் செய்கிறார். ஆகார்
கர்ப்பமான போது சாராளை அற்பமா எண்ணினாளாம். ஆகவே சாராள் சொல்கிறாள், ஆகாரை துரத்தி விடும் என்று சொல்லி. இந்த ஆகார் வனாந்தரத்தில் அலையும் போதுதான் கர்த்தர் ஆகாரை பார்த்து சொல்கிறார், உன் ஆட்சியாருக்கு கீழ் அடங்கி இரு என்று சொல்கிறார். ஆகாருடைய சூழ்நிலை வனாந்தரத்தை எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆகார் அடிமை பெண்ணு தான். ஆனால் ஆகாரையும் பார்த்து ஆகாருடைய பிறக்கிற குழந்தைக்கு இஸ்மவேலை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டார். எனவே அடிமையாக இருந்த ஆகாரை கூட கர்த்தர் நினைச்சார். வனாந்தரத்தில் தன்னுடைய பிள்ளை இஸ்மவேலை பெரிய ஜாதியாக்குவேன் வாக்கு பண்ணினார். அது அப்படியே நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோமே, அடிமை போல இருக்கிறோமே, குடும்பத்தில் ஊழியத்தில் அடிமை போல இருக்கிறோமே, தனிப்பட்ட வாழ்க்கையில் அடிமை போல இருக்கிறோமே, தூர தேசத்தில் அடிமை போல இருக்குமே சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் அடிமையாய் அழைக்கப்பட்டால் கவலைப்படாதீர்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்கள் கவலைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேலே வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அடிமையாக இருந்தால் கவலைப்படாதீர்கள், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் அடிமைத்தனத்தை போல அடிமையை போல இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுங்க. கவலைப்படாமல் இருக்க, கர்த்தருக்குள்ள சுயதனனாக இருக்க, மனுஷருக்கு அடிமையாகாது இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.